மதுரை மாநகர் முழுவதும் குப்பைகளை சேகரிக்கும் ஒப்பந்த நிறுவனம் அவற்றை பாண்டியன் கோட்டையில் உள்ள நிலங்களில் கொட்டி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், குப்பைகள் கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எந்த மாதிரியான சுகாதார சீர்கேடுகள் ஏற்பட்டிருக்கு? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 100 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை மதுரை அவனியாபுரம் அடுத்திருக்கக்கூடிய வெள்ளக்கல் பகுதியில் மாநகராட்சி குப்பை கிடங்கில் கொட்ட வேண்டும் என மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அந்த தனியார் ஒப்பந்த நிறுவனமான அவர்லாண்ட் நிறுவனத்திற்கு அந்த ஒப்பந்தத்தை அளித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த 100 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை டாடா ஏஸ் உள்ளிட்ட அந்த வாகனங்களில் அவ்வப்போது அந்த குப்பைகளை அந்த தூய்மை பணியாளர் உதவியுடன் அந்த வெள்ளக்கல் பகுதிக்கு கொண்டு போய் அந்த குப்பைகளை கொட்ட வேண்டும். மதுரை மாநகர் சுகாதாரமாக பேணி காப்பதற்காகத்தான் இந்த தனியார் நிறுவனத்திற்கு மதுரை மாநகராட்சி அந்த ஒப்பந்தத்தை அளித்திருந்தது. ஆனால் அந்த தனியார் ஒப்பந்த நிறுவனமான அவர்லாண்ட் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த பணிகளை மேற்கொள்ளாமல் சட்டவிரோதமாக மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட சக்கிமங்கலம் செல்லக்கூடிய அந்த சாலை இருக்கக்கூடிய பாண்டியன் கோட்டை பகுதியில் நமது ஒளிப்பதிவாளர் தற்போது காட்டிக் கொண்டிருப்பது இது குப்பை கிடங்கு கிடையாது. இது மதுரை மாநகராட்சி பாண்டியன் கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு நிலம். அதே போன்று இந்த பகுதியில் அருகே குவாரி பள்ளங்களும் இருக்கிறது. கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல் செயல்படாமல் இருக்கக்கூடிய அந்த குப்பை அந்த குவாரி பள்ளங்களில் இந்த குப்பைகளும் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் சுமார் 50 முதல் 100 ஏக்கர் பரப்பளவிற்கு இந்த மதுரை மாநகராட்சியின் தனியார் ஒப்பந்த நிறுவனம் இந்த குப்பை கழிவுகளை கொட்டி வருகிறார்கள். கடந்த சில மாதங்களாகவே இந்த குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. கட்டட கழிவுகள், அதே போன்று மருத்துவ கழிவுகள் மற்றும் மக்காத குப்பைகள் என பல்வேறு பகுதியிலிருந்து சேகரிக்கப்படும் இந்த குப்பைகளை டன் கணக்கில் இந்த பகுதியில் கொட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் நம்ம ஒளிப்பதிவில் காட்டக்கூடிய இந்த சீமை கருவேல மரங்கள் இருக்கக்கூடியதால் நம்மளுக்கு அந்த சீமை கருவேல மரங்களுக்கு பின்புறம் அந்த குப்பைகள் இருப்பது தெரியவில்லை. ஆனால் உள்புறமாக நேரடியாக சென்று பார்க்கும்போது அந்த பகுதி முழுவதுமே அந்த குப்பைகளாகத்தான் இருந்து வருகிறது. இதனால் இந்த பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து பேசுவதற்காக இந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் நம்மிடம் இருக்கிறாரு. அவரிடமே கேட்கலாம். இப்போ இந்த தனியார் ஒப்பந்த நிறுவனம் உங்கள் பகுதியில் இந்த சட்டவிரோதமாக குப்பையில் கொட்டுறதுனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை நீங்கள் சந்திக்கிறீங்க சார்? என் பேர் வாசு. நான் வண்டியூர் பகுதியை சேர்ந்தவன். பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் கார்பரேஷன் குப்பை எதுவும் கொட்டக்கூடாது. இது அரசாங்கத்தோட நிலம். இதில் கார்பரேஷன் போட்டிருக்க அவர்லாண்டுன்ற தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்கு வெள்ளக்கல்ல குப்பையை கொட்டணும்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே 100 வார்டில் சேகரிக்கிற குப்பையை அங்கே கொட்டாமல் இதை பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லி மிச்சப்படுத்துறதுக்காக, அவங்க பொருளாதாரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக, அவங்க செலவினங்களை மிச்சப்படுத்துறதுக்காக இந்த குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே குப்பை கொட்டுறதுனால இந்த பள்ளங்கள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி இந்த மிகுந்த துர்நாற்றம் உள்ள சுகாதார சீர்கேடு மிகுந்த இடமா இந்த பகுதி மாறிடுச்சு. இந்த பகுதி மக்கள் பார்த்திங்கன்னா தொழிலாளிகள் நிறைந்த நகரம் சக்கிமங்கலம், கார்சேரி இந்த பகுதியில் தான் கல்மேடு, மதுரையிலேருந்து குடியமர்த்தின அத்தனை மக்கள் இங்கே தான் இருக்காங்க. தொழிலாளிகளும் இருக்காங்க. அவங்க போக்குவரத்து தினைக்கும் 2 வீலர்லேயும் இதுலேயும் வாகனங்கள்லையும் போய்கிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் குப்பையை போடுறதுனால இதை குப்பையை மட்டும் போடுற மாதிரி எரிக்கவும் செய்கிறாங்க. எரிக்கிறதுனால இங்கே இருசக்கர வாகனத்தில் யாராலையும் செல்லவும் முடியல. அதுபோல் பள்ளி வாகனங்கள்லாம் நிறைய அந்த டோல்கேட்டுக்கு பயந்து இந்த பகுதியை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. டிவிஎஸ் லட்சுமி ஸ்கூலு, அக்னி ஸ்கூலில் சேர்ந்த தனியார் பள்ளிலாம் பஸ்ஸெல்லாம் போகிறதுனால குழந்தைகளுக்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்துது. இங்கே உள்ள மக்களுக்கு புற்றுநோய் முதற்கொண்டு வரக்கூடிய சூழல் ஆபத்தெல்லாம் இருக்கும். இந்த கல்குவாரி 25 வருஷமாக இந்த கல்குவாரி மூடப்படாமல் கிடக்கு. இந்த பகுதியில் எல்லா கழிவுகளையும் கொட்டுறதுனால இந்த மிகுந்த ஆபத்தான புதைகுழி மாதிரி ஆகிக்கிட்டு வருது. இதை உடனடியாக மாநகராட்சி இது அரசு அலுவலகம் வேற, பதிவு அலுவலகம் வேற எதிர்த்தாப்புல வருது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா கல்குவாரி அந்த பக்கம் இருக்குது, முன்னால் இருக்குது. அதுக்கு எதிர்த்தாப்புல இந்த குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 3 மாதத்தில் அந்த வேலை முடிஞ்சு திறப்புலா பண்ண போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின் போது இந்த குப்பையிலிருந்து மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடமா போகிற சூழ்நிலை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மிகுந்த சுகாதார சீர்கேடும், மக்களுக்கு நோய் நிறையா ஏற்படும். இதை உடனடியாக மாநகராட்சி அப்புறப்படுத்தி இந்த இடத்த சுத்தம் பண்ணி இனிமேல் யாரும் கொட்டக்கூடாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் இந்த தனியார் நிறுவனத்தின் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ இந்த பகுதியில் இந்த குப்பைகள் மட்டும்தான் கொட்டப்படுதா? வேறு என்னென்ன மாதிரியான கழிவுகள் உங்கள் பகுதியில் கொட்டப்படுது? இதனால் என்ன மாதிரியான சுகாதார சீர்கேடுகளை சந்திக்கிறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த இரவு நேரங்களில் தனியார் செப்டிக் டேங்க் லாரிகள் யாரும் பார்க்காத நேரத்தில் அந்த கழிவுகளை கொட்டிட்டு போயிடுறாங்க.
அதனால் அதிகபட்சமாக துர்நாற்றங்கள் ரொம்ப அதிகமாக வீசுது. அதே மாதிரி இந்த ரோடு வந்து இங்கேருந்து பாண்டியங்கோட்டை போயிட்டு இங்கேருந்து டிவிஎஸ் ஸ்கூலுக்கு ஷார்ட்டாக போகிறதுக்காண்டி ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் போகிறது. இந்த 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஆழமான கல்குவாரிகள் மூடாத நிலையில் இருக்குது. இதுக்கு மாநகராட்சி ஒரு தடுப்பு சுவரோ ஏதோ கட்டினா பின்வரும் காலங்களில் விபத்துக்கள் நடக்காமல் தவிர்க்கலாம். இங்கே வந்து குப்பைகளை பார்த்தீங்கன்னா நீங்களே கண்கூட பார்க்கலாம். கட்டட கழிவுகள் இருக்குது, மக்காத குப்பை இருக்குது, பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்குது. இந்த எனக்கு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாருங்க, பிளாஸ்டிக்கை தின்னுக்கிட்டு இருக்குது. இதனால் கால்நடைகளுக்கும் தொந்தரவு அதிகமாக இருக்குது. இங்கே நின்று பேச முடியல, அந்தளவுக்கு நாற்ற முடியல. ஆக்சுவலி நான் வந்து பேசணும்னா மாஸ்க் போட்டு வந்திருக்கணும், மன்னிக்கவும். ஏன்னா அவ்வளவு துர்நாற்றம் வீசிகிட்டு இருக்கு. இதை கூடிய சீக்கிரம் மாநகராட்சி தலையிட்டு இதை சரி செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக தற்போது இந்த பேட்டியில் சொல்வது போலவே இந்த பகுதியில் நாம் வந்து நின்று இந்த பகுதியில் வந்து நேரலை செய்ய முடியாத அளவுக்கு துர்நாற்றம் என்பது வீசி வருகிறது. இந்த நிலையில் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களின் நிலையை நாம் யோசித்து பார்த்தால் மிகுந்த சொல்லலாத துயரங்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் வந்து மனிதர்கள் மட்டுமல்ல, கால்நடைகளும் இந்த பகுதியில் கொட்டப்படும் குப்பை கழிவுகளால் மிகுந்த பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள். இனி வரும் காலங்களில் இந்த பகுதியில் கொட்டப்பட்ட குப்பைகளை மாநகராட்சி நிர்வாகம் அகற்றி இந்த பகுதியில் குப்பைகளை கொட்டிய தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் இனி எதிர்வரும் காலங்களில் இந்த பகுதியில் வந்து குப்பையில் கொட்டாத வகையில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன்.